ஃப்ரெண்ட்ஸ், முகத்துக்கு போடுற பவுடர சூடான தண்ணீல போட்டு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது ஏன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளும் தான் பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள விளக்கை ஏற்றும்போது அந்த விளக்கில் உள்ள திரி புது திரியாக இருந்துச்சுன்னா அந்த விளக்கில் உள்ள திரி எரிய ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த விளக்கில் உள்ள திரியை உடனே எரிய வைக்க ஒரு சிம்பிளான ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா? அந்த நெயில் பாலிஷை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த திரியோட ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றினோன்னா அந்த தீபம் ஏற்றின உடனே சூப்பராக எரியும் பாருங்கள். ஏற்றின உடனே எவ்வளோ அழகாக உடனே எரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் புது திரி யூஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாப் சின்னதாக உள்ள வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணும் பட்சத்தில் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை கழுவலான்னு பார்க்கும்போது அந்த நாபுக்குள்ளே ப்ரஷ்ஷு உள்ளே போகாது. அதனால தேய்ச்சி கழுவ ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி இருக்குது இல்லைங்களா? அந்த அரிசி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரிசி கொஞ்சமாக எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்குது இல்லைங்களா? டிஷ்வாஷ் லிக்விட் எந்த லிக்விட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லிக்விட் கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் கூட சேர்த்துடுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம தண்ணியை வச்சு நல்லா ஷேக் பண்ணோன்னா அந்த வாட்டர் பாட்டில் உள்ள அழுக்கையெல்லாம் ஷேக் பண்ணும்போதே அந்த தண்ணியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரன்னிங் வாட்டரில் அந்த வாட்டர் பாட்டிலை வாஷ் பண்ணோன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆயிரும் பாருங்கள். சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸுக்காக நான் இன்றைக்கி டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இதே மாதிரி நாபு சின்னதாக உள்ள நார்மல் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் வாட்டர் பாட்டிலுக்கும் நீங்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில் வெக்கேஷன் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட வசதியாக இருக்கும். வாட்டர் பாட்டில் மிஸ் ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோதுமை மாவை நம்ம அதிகமாக அரைச்சி வைக்கும்போது அந்த கோதுமை மாவில் வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா? அந்த பிரியாணி இலையை இந்த மாதிரி கோதுமை மாவுக்கு நடுவில் வச்சு யூஸ் பண்ணோன்னா அந்த கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டும் பூச்சும் வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணுறதுனால அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள பிளேடு வந்து ஷார்ப்னஸ் அடிக்கடி மங்கி போயிடும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் மங்கி போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த கல்லுப்பு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கிறதுனால மிக்ஸி ஜாரும் நல்லா ஷார்ப் ஆகிடும். ஃபைன் பவுடரு தூள் உப்பும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் போர்டில் பல லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அதை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது 100% வந்து அந்த பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெமன் இருக்குது இல்லைங்களா? அந்த லெமனில் பாதி லெமன் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தூள் உப்பு எடுத்துக்கிடலாம். இப்போ தூள் உப்பையும் லெமனையும் இந்த மாதிரி கட்டிங் போர்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லெமனை வச்சு தூள் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறதுனால அந்த கட்டிங் போர்டு உள்ள பாக்டீரியாஸ் எல்லாமே 100% வந்து கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அந்த கட்டிங் போர்டில் சின்ன சின்ன கீரல்னா விடும். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் 100% வந்து க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம லெமனையும் உப்பையும் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுனால பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லெமனையும் உப்பையும் வச்சு கட்டிங் போர்டோட முன் சைடும் பின் சைடையும் தேய்ச்சி நல்லா லிக்விடை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் 100% வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால கட்டிங் போர்டும் எந்தவித ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், கரையும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 6.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பீலர் இருக்குது இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் பீலரில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் மங்கி போயிடும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாயில் ஷீட் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டை பால் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் இல்லாத ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அந்த வெஜிடபிள்ஸ் பீலர் வந்து ஷார்ப் ஆயிரும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கை வலிக்காமல், ரொம்பவே கஷ்டப்படாமல் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பாத்திரத்தை ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் தாங்க தேவை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புளி இருக்குது இல்லைங்களா, அந்த புளியை வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ அது கூடவே தூள் உப்பு இருக்குது இல்லைங்களா, தூள் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கழுவ வேண்டிய அந்த பித்தளை பாத்திரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கனாலே சூப்பராக அந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மாறுதுன்ட்டு. ஸோ தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு சூப்பராக பளிச்சுன்னு மாறுறது. ஸோ எத்தனை பூஜை பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அவ்வளோ பூஜை பாத்திரத்துக்கு தகுந்தாப்பில் புளியோட பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். ரெடி பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த பூஜை பொருள் எல்லாமே அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடும். ஸோ பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு பளிச்சுன்னு மாறுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணாலே அந்த பூஜை பொருள் அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தியை பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பிளெயினான கத்தியை வாங்கும்போது அந்த கத்தி வந்து சீக்கிரம் ஷார்ப்னஸ்ஸு போயிடும். ஸோ அந்த மாதிரி பிளெயினான கத்தி வாங்காமல் இந்த மாதிரி பல்லாக இருக்கிற மாதிரி கத்தி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல்லாக இருக்கிற மாதிரி கத்தி வாங்கினா தான் அதோட லைஃப் வந்து ரொம்ப நாளாக வரும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கத்தியில் ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அந்த கத்தி நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்க்கும் போது அந்த கத்தி வந்து ஷார்ப் ஆகும். ஸோ எப்போ ஷார்ப்னஸ் போகுமோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலை ஒரு 3/4 அளவு பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கத்தியை வந்து நெருப்பில் காமிச்சிங்கன்னா அந்த கத்தி சூடாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலோட கவரை ரிமூவ் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம இதை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்ஸரு, கத்தி, இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் உள்ள பொருள் சம்டைம் பசங்க கை தவறி ஏதாவது பொருள் தேடும் போது அந்த பொருள் கை தவறி பசங்களோட கையிலையோ அல்லது நம்மளோட கையிலையோ கீரை அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி டால்கம் பவுடர் எடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பிராண்டட் டால்கம் பவுடர் இருக்கோ அந்த பிராண்டட் டால்கம் பவுடர் எடுத்துக்கிடலாம். ஸோ நான் இன்றைக்கி பான்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி தண்ணியை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வந்துட்டோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டால்கம் பவுடரை அந்த தண்ணியில் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே கண்டெய்னரில் அந்த தண்ணியை மாற்றிடலாம். நான் இன்றைக்கி பாதி தண்ணியை அந்த ஸ்ப்ரே கண்டெய்னரில் மாற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே கண்டெய்னரில் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லிக்விடை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடியில் அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ இதுக்குள்ள சொல்யூஷனை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சொல்யூஷனை இந்த மாதிரி ஸ்ப்ரே கண்டெய்னர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா கண்ணாடி அவ்வளோ பழிச்சுன்னு புத்தம் புதுசு போல் மாறிடும். பாருங்கள், துடைக்கும் போதே தெரியுது உங்களுக்கு எந்த அளவு அழுக்கு எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விடை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முகம் பார்க்குற கண்ணாடி எவ்வளோ பளிச்சுன்னு மாறி இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விடை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிக்கிடலாம். ஸோ இதை வந்து முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மட்டும் தான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. பசங்க யூஸ் பண்ணக்கூடிய கண் கண்ணாடி, பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய கண் கண்ணாடிக்கும் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணலாம். அவ்வளோ பளிச்சுன்னு புத்தம் புதுசு போல் மாறிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், குழந்தையோட கண் கண்ணாடியை தொடச்சி காட்டேன். ஸோ தொடக்கும் போதே தெரியும் சூப்பராக க்ளீன் ஆகுறதுன்ட்டு. இது வந்து கண்ணாடிங்களுக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவையும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி துடைக்கலாங்க. அவ்வளோ புதுசு போல் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு துணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம துடைக்க வேண்டிய கேஸ் ஸ்டவ்வை துடைச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடும்.
ஸோ ஓவராலாக இந்த மாதிரி லிக்விடை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ எடுத்து துடைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.